எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆகிட்டோம். மட்டு முதலாளி நான் ஐபிஎல்க்கு வந்து இன்னும் 5 நாள் தான் இருக்குது. நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. நிறைய ப்ராக்டிஸ் மேட்ச்லாம் ஆடுறாங்க. இன்ஜுரிக்கு வந்து நிறைய பேர் பிஎஸ்எல் விட்டுட்டு வந்துட்டே இருக்காங்க. நிறைய பேர் டீம் வந்து போர்டு இது பண்ணுறக்காக வெயிட் பண்ணுறாங்க. பார்ப்போம், ஒன்றா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆர்சிபியோடைய ப்ராக்டிஸ் மேட்ச்சு டீம் க்ரூனல் வர்சஸ் டீம் வெங்கி அப்படின்னு பிரித்து ஆடிருக்காங்க. வெங்கடேஷ் ஐயர் தலைமையில் ஒரு டீம் கொடுத்துருக்காங்க. அந்த டீம் என்ன வெளியே உட்காந்து பார்க்குற டீமா இல்லை ஒரு தலைமை பண்பு இருக்குன்னு தனி டீம் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. டீம் க்ரூனல், டீம் வெங்கி, ஒரு 6 பேரோட ஸ்கோர் தெரிஞ்சிருக்கு. மட்டும் வேற எக்ஸ்ட்ரா தெரிஞ்சா சொல்லு. ஜிதேஷ் சர்மா டாப் ஸ்கோரர் 81 ரன்ஸ் 37 பால்ஸ். ரஜத் பட்டிதார் 74 ரன்ஸ் 25 பால்ஸ்ல. க்ரூனல் பாண்டியா 58 ரன்ஸ் 33 பால்ஸ்ல. இவங்கலாம் வந்து டீம் க்ரூனல். தேவதத் படிக்கல் 63 ரன் 33 பால்ல. டிம் டேவிட் வந்து 36 ஆஃப் 14 பால்ஸ். விராட் கோலி 29 ரன்ஸ் 12 பால்ஸ்ல. இதை பத்தி என்ன நினைக்கிறேன்? 13 ரன்ல டீம் க்ரூனல் ஜெயிச்சிருச்சு. அவங்க இதுதான் போட்டிருக்காங்க, இதான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதான் பவுலர்ஸும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அது ஏன் பண்ணலன்னு தெரியல. அவ்வளோக்கு ரொம்ப கொடுமையான பவுலிங் இதுவா என்னன்னு தெரியல. இவ்வளோ அடிச்சிருக்காங்க. ஐ மீன் ப்ராக்டிஸ் மேட்ச், பட் எல்லாம் இது பண்றது ஃபுல் கான்டாக்ட்ஸ் இல்லாம இப்போ மேட்ச் பார்த்தானாச்சும் ஏதாச்சும் தெரியும். இதை வச்சு ஒண்ணுமே கான்டாக்ட்ஸ் இல்லாம எதுவும் சொல்ல முடியாது. இப்போ மற்ற 2 பேர் அவங்க லைவ் மேட்சஸ் வந்து பார்த்தா தெரியும் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ரன்ஸை விட இது வந்து இப்போ சில மேட்சஸ்ல பார்த்தோன்னா டெத் ஓவர்ஸ் வந்து எஸ்ஆர்ஹெச் பொறுத்தவரைக்கும் சும்மா ஃபுல்லேத்ராகும் இவங்களுக்கும் போட்டாங்க. அதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ இதுல எப்படின்னா இப்போ க்ரூனல் பாண்டியா வந்து கொஞ்சம் பேட்டிங் ஃபார்ம் வந்து ரொம்ப கொடுமையா தான் இருந்தார் இந்த டொமஸ்டிக் ஃபுல்லாவே. ஸோ அவர் அடிச்சிருக்கிறது ஒரு அட்வான்டேஜ். அந்த மாதிரி தான் பார்க்கணுமே தவிர மற்றபடி இதுல இருந்து எதுவும் பெருசா எடுத்துக்க முடியாது. இன்னொன்னு என்னன்னா எல்லாரும் மேட்ச் ஃபிட்டா இருக்காங்கன்னு தான் பார்க்க முடியும். முதல்ல என்ன நினைக்கிறீங்க இந்த பிராக்டிஸ் மேட்சை பத்தி? நல்ல பேட்டிங் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாம், ஜாலியா எல்லாம் அடிக்க விடலாம் அப்படின்னு. வெட்டி மியூட்ல இருக்கு. ஆண்டி ஃபிளவர் அதுக்கப்புறம் பேசியிருக்காரு. அவர் பேசுனது வந்து அபிநந்தன் சிங், ரஷிக் தார், புவனேஸ்வர் குமார், மங்கேஷ் யாதவ் இவங்களாம் நல்லா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி போட்ட ஒரு டீம் 240 மேல அடிச்சிருக்காங்க. அப்புறம் குருணால் பாண்டியா வந்து பவுலிங் நல்லா போட்டிருக்காரு. அதனால ஆனா இது மட்டும் கொடுக்கல, விக்கி ஆஸ்வால் கூட பவுலிங் போட்டிருக்காரு. ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஓரளவுக்கு நல்லா போட்டிருக்காருன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வேற ஏதாவது சர்ப்ரைஸ் எதிர்பார்க்கலாமா, இல்லை அதே ஸ்டாண்டர்ட்ல உடனே போவாங்களான்னு தெரியல. மேபி இன் கன்டென்ஷன் வச்சிருக்காங்களா இந்த விக்கி ஆஸ்வால, அபிநந்தன் சிங்னா, இல்லை பேக்கப்பா யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா நினைக்கணும். ஹேசல்வுட் வர வரைக்கும் ஒரு குழப்ப தான் பண்ண போறாங்க. அது எப்படி பார்ப்போம். அபிநந்தன் வந்து அவங்க அதான் அந்த 15-16 அவங்க கன்சிடர் தானே. ஏன்னா இப்போ வந்து மங்கேஷ், ரசிக், அபிநந்தன் சிங் அப்படின்னு அவங்க வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மட்டும் என்ன நினைக்கிறேன்? இல்ல அதேதான். பட் எனக்கு தான் இந்த ஓகே மகேஷ் யாதவ் லெஃப்ட் ஆர்மர் அதெல்லாம் ஓகே. எனக்கு இன்னமும் ரசிக் தாருக்கும் ஃபர்ஸ்ட் விளையாடுனா சான்சஸ் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சான்ஸ் இருக்கு, டோன்ட் பி சர்ப்ரைஸ் அட் ஆல். அது சான்ஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கும் சான்ஸ் இருக்கு. இப்ப வெங்கி, நான் இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, வெங்கி படிக்கல் 2 பேருமே, ஷெப்பர்ட் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் ஸ்குவாடுக்கு. வரல, இன்னும் வரல. அப்ப ஏன் வெங்கி படிக்கல் 2 பேரும் ஆடிட்டாங்கன்னா ஆடலாம். அவங்க தான் சொல்லியிருக்காங்கல்ல, வெங்கி வந்து அவங்க ஒரு ஃப்ளோட்ரா கூட யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போஸ்ட் ஆக்ஷன் டிஸ்கஷன் வந்து வெங்கி கேன் பேட் இன் எனி பொசிஷன் ஈவன் 7 கூட அப்படின்னு கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்ட் ஆக்ஷன் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து ஷெப்பர்ட் இடத்துல கூட அவங்க இருந்துட்டு இப்படி விளையாண்டா தே குட் இன்கார்பரேட் பெத்தல் அஸ், அதுக்கு அவங்க பிளான் வச்சிருக்கலாம். அவங்க எப்படி இன்கார்பரேட் பண்ண போறாங்கன்னு தெரியல. சால்ட் பெத்தல் 2 பேரும் இருப்பாங்க, இல்லை டைரக்டா மாற்ற போறாங்கன்னு தெரியல. அது ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்கன்னு தெரியல. அது கஷ்டம். அதாவது பெத்தல் வெங்கடேஷ் ஐயரையும் விளையாடி படிக்கலையும் விளையாடி பெத்தலையும் விளையாடினா பெத்தலையும் விளையாடுறதுன்றது கஷ்டம். பட் இவங்க 2 பேரும் சான்ஸ் இருக்கு. பட் சொல்லு, நீ எலாபரேட் பண்ணாது. இல்ல பவுலிங் ஆப்ஷன் ரொம்ப கம்மியாயிரும். இப்ப 7ல வெங்கடேஷ் ஐயர் விளையாடுறாருன்னா 8, 9, 10, 11, 12 அதுல வந்து குருணல் பாண்டியாவும் நம்ம 8ல வருவாரு. ஸோ பவுலிங் ஆப்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அது வந்து கொஞ்சம் பெத்தலும் வச்சு ஒன்றும் அதெல்லாம் பவுலிங்லாம் அப்படி அதான் சொல்றேன். இல்ல அப்படி பண்ணா குருணல் பாண்டியா 4 ஓவர் போட்டாகணும். வேற ஆப்ஷன் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு இருக்க ஆப்ஷன் வந்து வெங்கடேஷ் ஐயர் தான் அப்புறம் போட்டாகணும் 6th பவுலரா. வேற யாரும் அதுல பவுலிங் போடுவா? டிம் டேவிட்லாம் ஒரு பவுலிங் ஆப்ஷன் சொல்ல முடியாது. வேற யார் இருக்கா அதுல பவுலிங் ஆப்ஷன்? யாருமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். பட் படிக்கல் போட மாட்டாரு. கோலி வேற யாரு இருக்கா? வேற யாரும் இல்லையே. சோ நீங்க குருணல் பாண்டியா 5 ஓவர் 4 ஓவர் ஷூரா போடுவான்னு தான் உங்களுக்கு 6th ஆப்ஷனே கிடையாது. அந்த ரிஸ்க் அவங்க எடுக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. ஸ்பெசிஃபிக்லி இந்த டீம் ஃபர்ஸ்ட் அவங்க விளையாடுற டீம் வந்து முதல் 3 பேரும் பயங்கரமான லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஸோ அதுவும் இருக்கு. அதனால ஐ திங்க் அது வந்து கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஓகே, பட் பாப்போம் ஆர்சிபி எப்படி கீர பாருங்க. ஹேசல்வுட் எப்போ ஜாயின் பண்றாரு, இதெல்லாமே பயங்கர இன்ஃப்ளூயன்ஸா இருக்கும் அந்த டீமுடைய பர்ஃபார்மன்ஸ் கோயிங் ஃபார்வர்டுக்கு. அப்படியே வந்து டிசி ப்ரெஷர்
அக்சர் பட்டேல் எனக்கு வந்து இம்பாக்ட் போய் பிடிக்கல அப்படின்ட்டார். ஃபர்ஸ்ட் அவர் அதான் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஆல்ரவுண்டருடைய இதெல்லாம் போகுது அப்படின்னு. அக்சர் பட்டேல் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டருக்கே போகுது அப்படின்னா, ஏன்னா 4 ஓவரும் போடுவார், பேட்டிங்கும் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்கிற ஒருத்தர். ஹார்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல் மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டர்ஸே இப்படி அக்சர் ஃபீல் பண்ணுறாருன்னு சொல்கிறேன். இப்போ மற்ற அதோட இன்னும் பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆல்ரவுண்டர்ஸ்லாம் ரொம்பவே எஃபெக்ட் ஆவாங்க தான். பார்ப்போம், அது பாலிசி கால். இப்போ சொன்னதுலேருந்து 3 டேக்அவேஸ் என்னடா? இல்ல அவரு வேல்யூ வந்து இப்போ இன்னும் இருக்கு, பட் இம்பாக்ட் சப் இல்லாம இருந்திருந்தா அவரோட ஆப்ஷன்ல அவரோட வேல்யூ எவ்வளவு இருந்திருக்கும், அந்த ரேஞ்ச் வந்து வேறையா இருந்திருக்கும்ல, அதுக்காக பாக்குறாரு. ஸோ டிசி பிரசர்லேருந்து 3 பாயிண்ட் டேக்அவேஸ் ஃபார் மீ. நீங்களும் ஆட் பண்ணுங்க. கேஎல் ராகுல் மோஸ்ட் லைக்லி வில் ஓப்பன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பட் இஸ் ரீட்ரேட்டட் தட் ஃப்ரண்ட் ரன்னர் டு ஓப்பன் த பேட்டிங். ரெண்டாவது வந்து அக்யூப் நவி நாங்கள் 2-3 வருஷமா வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்கவுட் பண்ணிட்டு இருக்கோம். பதானி சொல்லியிருக்காரு இந்த வாட்டி ஒரு தடவை ரஞ்சில விக்கெட் எடுத்தாரு அப்படின்றக்காக நாங்கள் அவர் எடுக்கல. 2-3 இயர்ஸாக அவர் நாங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஹி இஸ் எக்ஸலண்ட் அண்ட் ஐம் எக்ஸைட்டட் டு சி ஹவு ஹி கோஸ் திஸ் இயர் அப்படின்னு சொல்லி பதானி சொல்லியிருக்காரு. ஸோ தட் மேக்ஸ் ஹிம் ஒன் ஆஃப் த இது ஃப்ரண்ட் ரன்னிங் ஆப்ஷன்ஸ் டு லுக் ஃபார்வர்ட் வித் இந்த பேஸ் அட்டாக்ல. 3வது பாயிண்ட் ஸ்டார்க்கு 3 பேர் ஒன்று சொல்லியிருக்காங்க. அக்சர் வந்து ரொம்ப அவர் வராட்டியும் எங்களுக்கு பரவாயில்ல, என்ஓசிக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்சர் என்ன சொன்னாலும் அவர் வராட்டியும் பரவாயில்ல, நடராஜன் ஃபிட்டாக இருக்காரு, எங்களுக்கு லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர் தான் தேவைன்னா எங்களுக்கு நடராஜன் கூட இருக்காருன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வேணுகோபால் ராவ் டைரக்டர் ஆஃப் தேர் கிரிக்கெட் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸ்டார்க்கு வந்து எப்போ வேணா என்ஓசி வந்துடும், ஒரு ஃபர்ஸ்ட் மேட்சே கூட விளையாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பதானி வந்து நான் கமெண்டெல்லாம் அவருக்கு என்ஓசி வந்துடும், வந்த செட் டு ஜாயின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் 3 கீ டேக்அவேஸ், ஸ்டார்க்கு, நபி அண்ட் கேஎல் ராகுல். நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. இன்னொன்னு வந்து அவங்க மில்லர் பத்தி கமெண்ட் பண்ணல, பட் மில்லர்ல சர்டன் ரிப்போர்ட்ஸ் வந்து அவர் ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ் இருக்க மாட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. 3 மேட்சஸ் இருக்காட்டி அப்போ வந்து எப்படினாலும் இது ஓப்பன்ஸ் அப்போ லுங்கி எப்படினாலும் ஸ்டாக் இருந்தா லுங்கியும் ஸ்டாக்கும் கூட அவங்க விளையாண்டுருக்கலாம். இப்போ அவர் இல்லாத பட்சத்தில் இப்போ லுங்கி கண்டிப்பா விளையாடுவாரு. லெஃப்ட் ஆமுக்கு அவர் சொன்ன மாதிரி நட்ராஜன் வச்சு விளையாடலாம். இப்ப இவர் வந்துட்டாருன்னா, ஸ்டார்க் வந்துட்டாருன்னா வேற லுங்கி, ஸ்டார்க், ஸ்டப்ஸ், ஒன் ஆஃப் தி ஓபனர்ஸ் இந்த மாதிரி தான் போறது. பாக்க நீங்க திருப்பி அதே அந்த பஞ்சாயத்துக்கு வரீங்க. மில்லர் விளையாட மாட்டாரு, மில்லர் ஃபிட்டா இருந்தா மில்லர் விளையாடுவாருன்னு நான் சொல்றேன். அது எப்படி வேணாலும் போகலாம், அவங்களுடைய இது, அது கணக்கு. அது என் கணக்கு படி மில்லர் வந்து ஃபிட்டா இருந்தா ஹில் பிளே ஆல் மேட்சஸ். பட் நீங்க வந்து வேற மாதிரி சொல்றீங்க, தட்ஸ் யோர் இது, அவ்வளவுதான். தட்ஸ் ஃபுல்லி அக்செப்டபிள். பிளஸ் ஆனா இப்ப ஏன் வந்து ஃபிரிக்ஷன் இருக்கு, அக்சருக்கு ஸ்டார்க்கு பிடிக்கலையா, இல்ல அவர் இல்லாட்டியும் பரவாயில்ல நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படியா சொல்றாரு. இல்லாட்டியும் எங்க ஸ்குவாட் வந்து அப்படின்னாரு, எங்க ஸ்குவாட் வந்து ஃபுல்லி கவர்டு, வி ஆர் நாட் என்ன சொல்றது, ஒருத்தரை நம்பி நாங்க இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸ்டார்க் இல்லையா போச்சு எங்க சீசனே, அதான் ஹேசில்வுட் இல்லாம எங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டார்க் இல்லாட்டி எங்களுக்கு ஈக்குவலி பொட்டன் லெஃப்ட் ஆம் சீமர் இருக்காரு அப்படின்னு ஒரு நடராஜன் சொல்றாரு. அதான் கொஞ்சம் வலிக்குது மனசு. பாப்போம். நடராஜனும் ஃபிட் அப்படின்ட்டாங்க, 100% ஃபிட் அப்படின்னு இருக்காங்க. அந்த பழைய நடராஜனா அவர் வரணும், அதான். பட் லாஸ்ட் டிஎன்பிஎல்லையுமே பேஸ் டிராப் நம்ம பார்த்தோம். ஒரு மேட்ச் கூட 4 ஓவர் அவர் போட்டு முடியல. பட் இஃப் இஸ் ஃபிட் அண்ட் இஸ் அட் இஸ் ஃபுல் பொட்டன்ஷியல் அப்படின்னா ஸ்டில் ஷுட் பி a threat. பார்க்கலாம். நடுவுல அவர் வந்து இப்போ விட்டுருப்பார்ல, ஐ மீன் நிறைய விளையாடல, பேஸ் ஃபிட்டா இல்ல. ஆனா என்ஓசி எப்பனாலும் வரனால இவங்க ப்ரெஷரைஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஸ்டார்க்கு வந்து என்ஓசி கிடைக்கணும்னு. அப்படிப்பட்ட அதே டைம்ல வந்து மற்ற ஆஸ்திரேலியன்ஸுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க எல்லாத்தையும் ஒரே டைம்ல கொடுக்கணும்னு பாக்குறாங்களா என்னமோ தெரியல. பார்ப்போம். இப்ப என்ஓசின்னு சொல்றீங்களே, ஈஷான் மலிங்கா வாங்கிட்டார் என்ஓசி, அவர் வந்து உள்ள வந்துருவாரு. தட் ஓப்பன்ஸ் அப் லாட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் ஃபார் எஸ்ஆர்ஹெச். ஏன்னா அது வந்து ஒரு கீ எலிமெண்ட். அவரோட இப்போ கமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா மலிங்கா ஹேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பிளேயிங். எல்லாரும் பிரைடன் கார்ஸ் போட்டாரு, ப்ராக்டிஸ் மேட்ச் நல்லா போடுறாரு, ஓகே. பட் மலிங்கா வந்து ஒரு சீசனே பாதி சீசன் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் எல்லா மேட்ச் ஆடினாரு. ஷமி அவங்க ட்ராப் பண்ணதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் மலிங்கா வாஸ் ஒன் ஆஃப் தேர் பெட்டர் பவுலர்ஸ் லாஸ்ட் சீசன் எஸ்ஆர்ஹெச்ல கம்பேரிட்டிவ்லி. ஹி பவுல் த டிஃபிகல்ட் ஓவர்ஸ். அவரும் வந்து டஃப் ஓவர்ஸ் நல்லா தான் போட்டார். ஸோ அவருக்கு என்ஓசி வந்திருக்கு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே ஹி வில் பி அ வெரி ஃப்ரண்ட் லைன் ஆப்ஷன் டு கம் அண்ட் பிளே இன் டு த இது பிளேயிங் லெவனுக்கே வர்றதுக்கு இஸ் ஒன் ஆஃப் த இது ஆப்ஷன்ஸ். அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? பிரைடன் கார்ஸோட ஓகே பேட்டிங் வைஸ் விட்டுருங்க, பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் கண்டிப்பா. பட் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ்ல, முக்கியமான ஃபேஸஸ்ல போடுறது ஈஷான் மலிங்கா பெட்டர் ஆப்ஷன். பைடன் காசை வச்சு நாங்க டெத்ல 2 ஓவர் போறோம் அப்படின்னு போட முடியாது.
அவரு ஆனா வந்து ஈஷான் மலிங்கா கேன் பவுல் இந்த நியூ பால் ஆல்சோ, டெத்லயும் போட முடியும், நல்ல ஆல் ஃபேசஸ்ல போடுவாரு. ஸோ அவரு பெட்டர் ஆப்ஷன். அவங்க பிராக்டிஸ் மேட்ச்ல உங்களுக்கு என்ன சிரிச்சிச்சு? பவுலிங் தானே சிரிச்சிச்சு. ஐ மீன் அது தெரிஞ்சதுதான். செகண்ட் மேட்ச் ஆமாடா, இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷன். அப்போ ஒரு நல்ல பவுலிங் ஆப்ஷன் வந்தா விடக்கூடாதுல்ல அப்போ அவங்க. இப்போ நீங்க நம்பர் 8ல தான் இப்போ அவங்க டீம்ல நம்பர் 8ல காசு வரான்னு வச்சுக்கோங்க. இல்ல அவங்களுக்கு வந்து இப்போ அஷ்துபே, இந்த சிவம்குமார், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அவங்களாலையும் பேட் பண்ண முடியும். ஸோ அதனால இட்ஸ் நாட் தட் பேரன் காசு இருந்தாதான் முக்கியம் அப்படின்னு இல்லை. அவருக்கு போய் ஈஸியா ஈஷான் மலிங்கா விளையாடலாம். ஏன்னா ஹர்ஷல் பட்டேல் எல்லாம் பேட்ஸ்மேன் சொல்லல, ஹர்ஷல் பட்டேல் எல்லாம் விளையாடினா அவரு ஈக்குவலி ஒரு நம்பர் 9ல விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ அதனால தே கேன் ஈஸிலி கோ வித் ஈஷான் மலிங்கா அந்த 11. அதனால ஒன்றும் பேட்டிங் கம்மியாகுன்ற இதுவே இல்லை. என்ன கேட்டா அட் திஸ் மோமெண்ட் ஐ வில் சே ஹெட், கிளாசன், லியாம் லிவிங்ஸ்டன் அண்ட் ஈஷான் மலிங்கா ஃபார் த ஃபர்ஸ்ட் கேம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நானும் அது இருந்தா நல்லா இருக்கும், பட் அவங்க பண்ணுவாங்களான்னு தெரியல எனக்கு. கமலஹாசன் மாதிரி பேசுறீங்க. கடவுள் இருக்காரா இல்லையா, இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஆண்டவர் மாதிரி பேசுறீங்க. கேப்டன் நீங்க வந்திருப்பாரு, அவர் முடிவெடுப்பாரு. மேட்ச் வந்து ஆரம்பிக்குது. இப்ப இவரு இப்ப ஃபிட்னஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு, அந்த ரிஸ்க் எடுப்பாங்களான்னு தெரியல. இப்ப 24th வரான்னு வச்சுக்கோங்க, அந்த 3 நாள்ல மேட்ச் விளையாடுறதுக்கு வருவாரா, இல்ல பேரன் காசு விளையாட இருக்காரு ஃபர்ஸ்ட் மேட்ச் வேணாம் அப்படின்னு யோசிப்பாங்களான்னு பாக்குறேன். மேபி செகண்ட் மேட்ச் ஷோல்டர் இன்ஜுரி வேற, அது எந்த அளவுக்கு தெரியல. அது வந்து அவரு அந்த ரிதம் திருப்பி உடனே வந்துருமா மேல பாக்கணும். ஃபிட்டா இருந்திருப்பாரு, ஃபிட்னஸ் டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ணிருப்பாரு, பட் அது பவுலிங் ரிதம்லாம் வரணும்ல. அதனால நான் எடுத்தோடனே விளையாடுவாங்களா இல்லையான்னு தெரியலன்னு. பட் மத்தபடி யூ ஷுட் ஸ்டார்ட் இஃப் ஹி இஸ் ஃபிட். வேற யார் இப்ப ஃபாரினர்ஸ் இருக்கா அந்த ஸ்குவாட்ல? இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணவங்க தவிர ஃபாரினர்ஸ் யாரும் இல்ல ஸ்குவாட்ல. 4 பேர் தான். இப்ப ஜாக் எட்வர்ட்ஸ் இல்ல, கமின்ஸ் இல்ல, வேற யார் அந்த ஸ்குவாட்ல? இன்னும் ரீப்ளேஸ்மென்ட் இப்ப அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஜாக் எட்வர்ட்ஸ்க்கு ஒன்னு பண்ணுவாங்க. ஆல் ப்ராபபிலிட்டி ஒரு பவுலரா தான் பண்ணுவாங்க. கமிந்து மெண்டிஸ் இருப்பார்ல? கமிந்து மெண்டிஸ் இருக்காரு, அவர் ஃபிட்டா இருக்கா, அவைலபிளா இருக்காரு, பட் ஃபிட் இன் பண்ண முடியாது. பிளஸ் அவங்க அந்த ஸ்கில்ஸ் இப்ப தேவையில்லையே, அதுதான் அவங்க இருக்காங்களே, இத்தனை பேர் வச்சிருக்காங்களே, அந்த ஸ்பின்னர் எல்லாம் வாங்கிட்டாங்க. ஸோ அது அவங்களுக்கு கன்சிடரேஷன் கூட கிடையாது. கமிந்து மெண்டிஸ் இப்போ லியாம் லிவிங்ஸ்டனுக்கு ஏதாவது இன்ஜுரினா தான் அந்த ஸ்பாட்டுக்கு அவங்க திங்க் கூட பண்ணுவாங்களே தவிர அது இல்லை. பட் இன்னும் ஒரு நல்ல பவுலர் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஜாக் எட்வர்ட்ஸ்க்கு பதிலா. பட் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க, பார்த்துட்டு எப்படி செட் ஆகுது பார்த்துட்டு கமின்ஸ்க்கு எப்படி வரப்போகுது எல்லாம் பயப்படுறாங்க. பிஎஸ்எல்ல வந்து யாரெல்லாம் செக் இன் பண்ணி வீடியோ போடுறாங்களோ இவங்க எல்லாம் எப்ப செக் அவுட் பண்ணிட்டு ஐபிஎல் போவாங்கன்னு பயப்படுறாங்க. இல்ல பிஎஸ்எல்ல செக்யூரிட்டியோட மூவ் பண்ணிட்டு இருக்காங்க, பாத்ரூம் கூட செக்யூரிட்டி அனுப்புறாங்க. நேற்று தப்ரேஷ் ஷம்சி வந்து செக் இன் பண்ற வீடியோ போட்டாங்க, அது கீழே போட்டுட்டு இருக்காங்க கமெண்ட், நீங்க எப்ப ஸ்பின்னர் தேவைப்படும், ஷம்சி வந்து செக் அவுட் பண்ணிட்டு அங்கேயே வந்துருவாரு எந்த டீமுக்கு அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் எல்லா டீமும் போயிட்டு இருக்கு பிஎஸ்எல்ல. ஏதோ ஜஸ்டின் கெம்ப்லாம் ஒரு பிளேயர் இல்ல, கோச் தான், ஆனா பிளேயர்னு போட்டு வச்சிருக்காங்க அதுல பிஎஸ்எல்ல. அதான். ஸோ பார்ப்போம். சரி, இப்போ இன்னொன்று மெயின் இது நியூஸ் இப்போதான் வந்து ஐ திங்க் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்பிரீத் சிங் பும்ரா த கோட், அவர் வந்து 6 நாள் இருக்கு மும்பையோட ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு முன்னாடி, அவர் வந்து இப்போ என்சிஏல இருக்காரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய அடி. இன்கேஸ் லெட்ஸ் ஹோப் பும்ரா பிளேஸ் ஃபுல்லி, பட் இன்கேஸ் அது வந்து ஜென்ரல் இதுவான்னு தெரியல, பட் ஜென்ரல் இதுனா அவர் முன்னாடியே போயிருந்துருக்கலாம். நேற்று அந்த மும்பை ஈவெண்ட்டுக்கும் அவர் வரல, ஸ்குவாட் ஒரு கேம்பும் ஜாயின் பண்ணல. இன்னைக்கு வந்து அவர் என்சிஏ போயிருக்காரு, இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் அவைட்டட் அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் பும்ரா இந்த டைம்ல 6 நாளுக்கு முன்னாடி என்சிஏ போறது வந்து இட் டசன்ட் லுக் குட். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு மைல் நிகில் ஏதாவது வந்திருக்கலாம், அதை செக் பண்றதுக்காக போயிருக்கலாம். பார்த்துட்டு அவங்க கிளியரன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா எப்படி இருந்தாலும் கான்ட்ராக்டட் பிசிசிஐ, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அவர் பிசிசிஐ தான். அவங்க என்ன சொல்றாங்க பொறுத்து அவங்க கிளியரன்ஸ் கொடுத்தாதான் அவங்களால கன்டினியூ பண்ண முடியும். முன்னாடியே நிறைய இந்த மாதிரி பேக் ரியாக்ஷன் வந்திருக்கு, ஆனா இப்போ ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்திருக்கு. ஸோ ப்ராப்ளி ட்ரைனிங் ஆரம்பிச்சப்ப ஏதாவது பேக் ரியாக்ஷன் வந்திருக்கலாம், இல்ல டவுட்டா இருந்துருக்கு, சும்மா செக் மட்டும் பண்ணிடலான்னு இருக்கா, இப்போ செக் பண்ணிட்டு அதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் சொன்ன மாதிரி அவங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ணாது கொஞ்சம் கன்சர்ன் தான். அந்த அளவுக்கு பெருசா எதுவும் இல்லை அப்படின்னா ஏன் அந்த மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண? அவர் இன்னைக்குதான் போயிருக்காரு. ஸோ நேற்று 2 நாள் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கலாம். இஸ் ஹி ரெஸ்டிங் இட் செல்ஃப்? ஏதாவது பேக் பெயின் இருக்குதான் ரெஸ்ட் பண்றாரா என்னமோ. போன வாரம் அவங்க கோச்சா யாரோ இன்ட்ராக்ஷன்ல சொன்னது வந்து நெக்ஸ்ட் வீக் அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரேக் எடுத்திருக்காரு வேர்ல்ட் கப்க்கு அப்புறம், இன்னொரு 1 வாரம் எக்ஸ்ட்ரா இருந்துட்டு ரெஸ்ட் எடுத்து தான் வருவார் பும்ரான்னு சொல்லியிருக்காரு. பட் பும்ராவே வேர்ல்ட் கப் முடிஞ்சு என்ன சொன்னதுன்னா
2027 தான் என்னோட வேர்ல்ட் கப். 2027 வேர்ல்ட் கப் தான் என்னுடைய பெரிய டார்கெட் அண்ட் ட்ரீம். ஸோ இன்னும் ஐ ப்ரையாரிட்டைஸ் பிளேயிங் மோர் ஓடிஐஸ் ஆஃப்டர் த இது. இன்னும் கொஞ்சம் எவ்வளோ ஓடிஐஸ் விளையாட முடியுமோ கெட் அண்ட் மோர் ஓடிஐஸ் அண்டர் த பெல்ட் அண்ட் பி ரெடி ஃபார் 2027 வேர்ல்ட் கப் அப்படின்னு அவர் சொன்னார். பட் இது எக்ஸ்டெண்டட் எடுத்துட்டு செக் பண்ண போயிருக்காரா இல்லை கேம்புக்கு போகாம என்சிஐ போயிட்டாரா என்னன்னு இனிமேல் தான் தெரியும். மட்டும் நீ என்ன நினைக்கிறேன்? இல்ல நம்ம எதுன்னு தெரியாம சும்மா சொல்ல முடியாது. ஐ திங்க் மேபி சும்மா ஒரு நம்ம இன்ஜுரினா சும்மா சொல்ல முடியாதுன்னா சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாமா? இல்லடா எதுவும் போயிருக்காருன்னு போட்டிருக்காங்க. பட் அதான் மேபி ஸ்பெசிபிக்கா சர்டன் பிளேயர்ஸ்க்கு வந்து பிசிசி நம்ம மட்டும் கிடையாது, எல்லாத்தையும் சொல்றேன் நான். இந்திய தொலைக்காட்சிகள் இருக்க எல்லா இதையும் நான் சொல்றேன், எல்லா ஸ்போர்ட்ஸ் சேனலையும் சேர்த்து நான் சொல்றேன். சொல்லு. இப்ப ஸ்ரீலங்காலாம் வந்து நீங்க ஃபிட்னஸ் என்ஓசி கொடுத்தாலும் விளையாடணுன்றாங்க. ஆஸ்திரேலியாவும் சொல்றாங்க நாங்களும் எங்க பிரீமியர் கால் போல எல்லாருக்கும் கொடுக்குறோம். மேபி அதனால ஒரு செக்அப் பண்றாங்களா? பட் ஆனா வெற்றி சொன்னது வந்து அந்த இந்த இதுக்கு அட்டன் பண்ணிருக்கலாம். அப்படி அவசரப்பட்டு இன்னைக்குதான் போனோம்னா அட்டன் பண்ணிருக்கலாம். அது மேபி மைல்டு ஏதாச்சும் ரியாக்ஷன் இருந்திருக்கலாம் பேக்ல. ஹோப்ஃபுல்லி எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். பாப்போம். ஐபிஎல் போயிட்டு போகுது இல்ல, ஐபிஎல் போயிட்டு போகுது. ஹோப்ஃபுல்லி இன்னொரு சர்ஜரி இதெல்லாம் பண்றவங்க வந்துடக்கூடாது, அவ்வளவுதான். அதான் சொன்னேன், ஐபிஎல் பண்ணது ஓடிஐ வேர்ல்ட் கப் வாங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2023 மிஸ் ஆனது பெரியதுன்னு சொல்லிட்டு. பட் அவங்க ஐபிஎல்க்கும் அதான் அவங்க தேமே அது சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் ரெக்டிஃபை பண்ணிட்டு ஒரு 4 மேட்ச் 5 மேட்ச் மிஸ் பண்ணாலும் இதாக வருவாங்க. பட் எம்ஏ தே ஹேவ் இட் கவர்ட் எனிவேஸ். அவங்க எக்ஸ்ட்ரா ஃபாரின் சீமர் வேணுமா, கார்வின் பாஷ் மாதிரி ஒருத்தர் இருக்காரு, இந்தியன் சீமர் வேணுமா இருக்காங்க, ஷார்துல் தாக்கூர் மாதிரி. ஷார்துல் தாக்கூரையும் பும்ராவையும் நான் சொல்ல விரும்பல, சொல்லும் போதே எனக்கு சிரிப்பு வருது. பட் அஸ்வினி குமார் இருக்காரு, ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. பட் நோபடி கேன் பிகம் பும்ரா. அது உண்மைதான். சிரிச்சிருக்க கூடாது நான் ஷார்துல் தாக்கூர் சொல்லும் போது. சரி பரவாயில்ல விடுங்க. வேற ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா? என்னடா என்ன வெற்றி? இல்ல, அப்படிப்பட்ட ஷார்துல் தாக்கூர் தான் முதல்ல எல்எஸ்சிக்கு பூஸ்ட் கொடுத்தாரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்றப்ப. அந்த மாதிரி ஒரு மும்பைக்கு ஒரு தடவை பூஸ்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர் விளையாண்டாருன்னா. பட் அது என்ன நியூஸ் வரட்டும், அதுக்கப்புறம் அதை பத்தி தனியா டிஸ்கஸ் பண்ணுவோம். யார் விளையாடுவாங்க விளையாட மாட்டாங்க கன்ஃபார்ம் ஆகட்டும். வேற ஏதாவது இருக்கா ஐபிஎல் நியூஸ்? அவ்வளவுதான் இப்போதைக்கு, அவ்வளவுதான். ஓகே. ஸோ வியூவர்ஸ் நீங்களும் சொல்லுங்க, என்ன மாதிரி ஆர்சிபியோடைய அந்த ப்ராக்டிஸ் மேட்ச்ல அடின்னு அடிச்சாங்களே அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஈசான் மலிங்கா வந்துட்டாரு. நாங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஃபிட் இன்டு த பிளேயிங் லெவன் அப்படின்னு நினைக்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அதை பத்தியும் சொல்லுங்க. இந்த காம்பினேஷன்ஸ் பும்ரா, லெட்ஸ் ஹோப் ஹி கெட்ஸ் ஃபிட் சூன். டிசி ஆல் ஓப்பனர் இஸ் நாட் பிக் இது, பட் நபி த பர்சன் டு லுக் ஃபார்வர்ட் அப்படின்னு அவங்க கோச்சே சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து மிச் ஸ்டார்க்கு இவ்வளோத்தையும் இது பண்ணிட்டு இவ்வளோ பெரிய எக்ஸ்பென்சிவ் பிளேயராக இருந்துட்டு நான் வந்து வரமாட்டேன் அப்படின்றது வந்து ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்னு சொல்றது கரெக்டா அப்படின்றத பற்றி சொல்லுங்க. இன்னும் நிறைய இருக்கு, நிறைய இன்னைக்கு கூட கேகேஆரோட ப்ராக்டிஸ் மேட்ச் இருக்கு. எல்லாத்தையும் பற்றியும் வில் பி தேர் டு டிஸ்கஸ். எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் உங்களுக்கு வி ஆர் ஜஸ்ட் கிவிங் அவுட் த பெஸ்ட். எல்லாத்தையும் கண்டென்ஸ் பண்ணி மொத்தமாக கொடுப்பாங்கல்ல இந்த எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நோட்ஸ், அந்த நோட்ஸ் தான் நம்மளுடைய அரட்டை ஸ்குவாடு. ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங், கீப் சப்போர்ட்டிங் பாய்ஸ். நீங்களும் சொல்லுங்க. இல்ல, நம்ம வந்து சிஎஸ்கே தான் குவாலிஃபை ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம 3 பேர் சொன்னோம்னு நினைக்கிறேன், இல்லையா? 2 பேர் சொன்னோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லி சிஞ்சர் ஆயிட்டாரு. நம்ம 3 பேர் சொன்னோம். அதுக்கப்புறம் எல்லி சிஞ்சர் ஆயிட்டாரு. மும்பைக்கு 4 பும்ரா இன்ஜூர் ஆயிடாரா? கொஸ்டின் மார்க் வந்துருச்சு. பாப்போம் இந்த வரைக்கும் வேற எப்படி போகுதுன்னு பாப்போம். So anyway, we'll keep you posted further updates. We'll sign off with this. Be back soon. Artist Bye.